பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டாளா? ஆமாமோ. சரி அப்ப பாத்து போயிட்டு வா. டாடா. போயிட்டு வா. அம்மா நானும் போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. தீப்தியும் இப்பதான் போனா, அவ கூட சேர்ந்து போயிட்டு வா. சரிம்மா. 2 பிள்ளைகளையும் அனுப்பி விட்டாச்சு, இனி நம்ம வேலைய பாப்போம். தீப்தி ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு எதுக்குடா நான் வெயிட் பண்ணணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லு என்ன? நாளைக்கு எங்களுக்கு லீவு. எதுக்கு? எங்க கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் பசங்களை வெளியில காம்படிஷனுக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்க லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரவீன். நீயும் வேணா நாளைக்கு லீவ் எடுக்கறியா? ஐயோ அம்மா வேண்டாம், நேத்து பட்ட பாடே எனக்கு போதும். என்னாச்சு? உனக்கு தான் லீவ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. அது போன மாசம். அப்போ இந்த மாசம்? வாழ்க்கையில இனி லீவே எடுக்க மாட்டேன். அப்படியே எடுத்தேனா என் புத்திய நீயே செருப்பாடி. என்னாச்சு உனக்கு? புரிஞ்சுதா? ஆளை விடுங்கடா சாமி, போதும். அப்புறம் இன்னொன்னு, இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஸ்கூலுக்கு வந்துறாரே. எனக்குன்னு ஸ்கூல்ல கொஞ்சம் இமேஜ் இருக்கு, அதை கெடுத்துறாரே. நான் எதுக்கு உன் கூட வரப்போறேன்? அது மட்டும் இல்லாம உன் இமேஜ் எப்படின்னு எனக்கு தெரியும். உன் கூட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலப்பா. தள்ளு, நான் முதல்ல போறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன். 8 அடி தள்ளியே வா. ஈவா பின்னாடி நான் எதுக்கு போகணும்? ஆனா போய் தான் ஆகணும். வெரி குட், அப்படியே வா. என்ன காணும்? வந்துட்டான். பயபுல ரொம்ப பயப்படுது போல. ஏடா என்ன? ஒண்ணே நான் 8 அடி தூரம் தள்ளி நிக்க சொன்னேன், நீ 4 அடி பக்கம் வந்திருக்க. உனக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ண டைம் இல்ல, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. தீப்தி நீ வந்துட்டியா? ஆமாடி. நீ வரமாட்டாலாம் நினைச்சேன். நேத்து எங்கடி போன? தயவு செய்து நேத்து என்ன நடந்துன்னு மட்டும் கேட்காத, டென்ஷன் ஆகுது. ஏண்டி அவ்வளவு போரா அடிச்சது? என்ன தேடி சொல்ல, நீயே சொல்லு. காலையில நான் டெய்லி எத்தனை மணிக்கு எழும்புவேன்? ஸ்கூலுக்கு 8 மணிக்கு வரணும்னா நீ வந்து ஒரு 7:30க்கு எழும்புவ. 7:30க்கு தானே எழும்புவேன். ஆனா என்னன்னு தெரியலடி, லீவுனா மட்டும் எனக்கு காலையில 6 மணிக்கு மேல தூக்கமே வர மாட்டேங்குது. 6 மணிக்கே வா எழும்புன? ஆமாடி. அப்புறம் எழும்பிட்டு பிரவீன கொஞ்ச நேரம் வெறுப்பேத்திட்டு சாப்பிட போனேனா, ஏன் மாதாஜி இருக்குல்ல, எனக்கு ஸ்கூல் இருக்கும்போது மட்டும் இடியாப்பம் என்ன, பூரி என்ன, சப்பாத்தி என்ன, இது மாதிரி வகை வகையா வைப்பாங்க. நேத்து எனக்கு விட்ட லீவா உங்களுக்கு பிடிக்கலையே என்னவோ தெரியலடி, சேமியா கிண்டி வச்சிருக்காங்க. எப்படியோ அதை சாப்பிட்டுப்பதானே? ஆமாடி, கம்மனு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு போனேன். அந்த நேரத்துல தான் எங்க அம்மா சாம்பார் கிண்டி வச்சிருக்கு. ஐயோ, அந்த சாம்பார் கிண்டி வச்சுக்கிட்டு அதை எடுத்து பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வா, எதிர் வீட்டுல கொடுத்துட்டு வா, பெரியம்மா வீட்டுல கொடுத்துட்டு வான்னு ஒரே உயிரை வாங்கிட்டாங்கடி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஒவ்வொரு வீடா போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தாண்டி புரியல, அவங்க கிண்டின சாம்பார்ல ஒரு கலர் இல்ல, ஒரு சுவை இல்ல, ஒரு மனம் இல்ல. சரி அதை விடு, மொத்தத்துல அது சாம்பார் மாதிரியே இல்லடி. ரொம்ப சிரிக்காத, இன்னைக்கு சாம்பார் தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்குள்ளத நீ சாப்பிட்டு, உனக்குள்ளத நான் சாப்பிடுறேன். சரி அப்புறம் என்னாச்சு? அதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா போய் கொடுத்துட்டு இருந்தேன். என் பெரியம்மாக்கு, சித்திக்கு, சித்தப்பாக்கு அப்படின்னு. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. அது யாரடி? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். யாரு இவரு? நான் தான் உங்க புது டீச்சர். புது டீச்சரா? ஏடி அவர் பாரு, நல்லா பாக்குறதுக்கு காட்டெருமை மாதிரி இருக்காரு. ஆமாடி, லைட்டா பார்க்க அப்படிதான் இருக்காரு. ஆனா இந்த பேரு கொஞ்சம் பெருசா இருக்கே, அத சுருக்கி காட்டான். ஏடி அவருக்கு நான் வச்ச பேரு காட்டான். சூப்பர் டி. இனி நான் இவரை இப்படிதான் கூப்பிட போறேன். பேசிட்டு இருந்தா வெளியே அனுப்பி விட்டுருவேன். ஒழுங்கா இங்க கவனிங்க. என்னடி இப்படி கோவப்படுறாரு? காட்டான்ல அப்படிதான் கத்துவாரு. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு பாடம் எடுப்பேன். ஜஸ்ட் நீங்க ஒரு நோட்ல அதை நோட் பண்ண போதும். நான் நிறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லாம் கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஏடி இவரு பெரிய ஆளா இருப்பாரு போல, நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நான் வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அவரை அடிச்சு துரத்திருப்பாங்களா இருக்கும், அதனாலதான் நிறைய ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்காரு. இப்படி சொல்லாதட்டி, நீ சொன்ன எனக்கு சிரிச்சிருவேன், அப்புறம் அவர் பார்த்து திட்டுவாரு. பாத்துக்கலாம் விடு. உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க கிட்ட ஜஸ்ட் கேட்டா போதும். சரி, நான் என் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணா போதும். ஏடி அவரை பாத்தியா? அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைக்கேன். நான் அதெல்லாம் பார்க்கல, நீ என்னோட கவனிச்சியா? அவர் பேசுற 5 வார்த்தையில 3 வார்த்தை ஜஸ்ட்னு இருக்கு. அப்படியாடி? நான் நோட் பண்ணலையே. அட லூசு, அப்ப என்னத்தை கவனிச்சிட்டு இருந்தா? சரி நான் இனி பாக்குறேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது.
நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே ஜஸ்ட் நோட்ல நீங்க எழுதிட்டு வந்தா போதும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ சார். ஓகே, ஜஸ்ட் சிட் டவுன். தீப்தி நீ சொன்ன மாதிரியே அவர் ஜஸ்ட்ங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றாரு. நீயும் கவனிச்சியா? ஆமாடி. அவருக்கும் ஜஸ்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரே ஜஸ்ட் ஞாபகமாவே இருக்கிறாரு. ஆமா ஆமா. சரிடி, உனக்கு வாஷ்ரூம் போக வேணாமா? இல்லடி, நீ ஜஸ்ட் போயிட்டு வா. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? சரிடி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. ஏ பிங்கி, சொல்லுடி. நீ ஜஸ்ட் என்ன பாத்தியா? புரியலடி. ஜஸ்ட் புரியலையா? என்னடி வளர்ற? நான் வளர்றேனா? ஒண்ணு இல்லடி, ஓ வேலைய பாரு. அவ எங்க கிளாஸ கவனிச்சிருப்பா, அதான் அவளுக்கு புரியல. இவனுங்க எல்லாம் தூங்குறதுக்குனே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க போல. சரி, நம்ம எங்கேயாச்சும் சுத்திட்டு வருவோம். என்ன ஜூனியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எங்க சயின்ஸ் டீச்சரை பாத்தீங்களா? நான் ஜஸ்ட் இப்பதான் கிளாஸ் விட்டு வெளியில வந்தேன், அதனால ஜஸ்ட் நான் பார்க்கல. நீ வேணா வேற எங்கேயாச்சும் ஜஸ்ட் தேடி பாரு. ஏடி தீப்தி. அட என்ன பிங்கி, வாஷ்ரூம் வந்திருக்க? அத நான் உன்கிட்ட கேட்கணும்டி. நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க. அது ஜஸ்ட் நீ பார்த்தேனா? ஐயோ போதும், நீ சொல்லவே வேண்டாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மேக்ஸ் டீச்சருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் ஒரே சண்டை. சண்டையா? எங்க பார்த்த, எப்ப பார்த்த? ஆபீஸ்ல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்க்கணும்டி. மேக்ஸ் டீச்சர் சண்டை போடுவாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். வா போய் பார்த்துட்டு வருவோம். இரு இரு. இனி என் வேலையில தலையிடாதுங்க சார். இடி வா வா. இத்தனை நாள் என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்னு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ பாவம். உங்களால தான் நான் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வார்த்தை நீங்க என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க என்னைய கண்ணு முன்னாடியே வராதீங்க. என்னடி அவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு? இரு இரு. நானும் அதுக்கு தான் காத்திருக்கிறேன். இனி என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். அட என்னடி இது? நான் இத வேணும்னே பண்ணல மேடம். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இவரு ஏதாச்சும் சண்டை போடுவாருன்னு பார்த்தா இப்படி கெஞ்சிட்டு இருக்காரு. இல்ல சார், நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, மன்னிக்காதீங்க. அவரு என்ன சின்ன தப்பா பண்ணாரு? வேணும்னு கூட பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமாடி? யாருக்கு தெரியும்? நான் அவர் மேல இருக்கிற வன்மத்துல சொல்லிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஐயே என்னடி, ஒருவேளை அவர் கால்ல விழுந்துருவார் போல. சொத்த பாவமா தான் இருக்கு. இல்ல சார், முடியாது. அவங்களுக்கு மன்னிப்புனா என்னன்னே தெரியாது, அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு. இத பார்க்கவாடி நம்ம வந்தோம். சரி வா கிளாஸுக்கு போவோம், நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. இருடி, இங்க பாரு இவர. அவரு இன்னும் கால்ல மட்டும் தான் விழல, இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்துருவாரு. வா நம்ம போவோம். இருடி வரேன். தீப்தி, பிங்கி, இங்க என்ன பண்றீங்க? ஐயோ போச்சி, பாத்துட்டாங்க. இப்போ என்னடி பண்றது? வா வா. டீச்சர், அது என்னன்னா அடுத்த பீரியட் சார் பீரியட் தான், அதான் அவர் கூட்டிட்டு போக வந்தேன். ஆமா டீச்சர். அடுத்த பீரியட் தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அடுத்த பீரியட் அவர் பீரியட் தான் மறந்துருப்பாருன்னு நினைச்சேன், அதான் சரி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, இப்போ கிளாஸுக்கு போங்க. இவ்வளவு அமைதியா சொல்லும்போது நாங்க போக மாட்டோமா என்ன? வாடி ஓடிரலாம். கொஞ்சம் விட்டா அந்த திட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். எப்படியோ அடுத்த பீரியடுக்கு அவர் வர மாட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாடி, ஒரு பீரியட் ஜாலியா இருக்கலாம். ஏ தீப்தி, என்ன சார் வருவாரா? சார பாத்தியான்னு கேளு. அது என்ன வருவாரான்னு என்கிட்ட கேக்குற? அவரு என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறாரு? சரி, வர வழியில அவரை பாத்தியா? இல்ல இல்ல, அநேகமா வரமாட்டான்னு நினைக்கேன். அப்ப சரி, பாவம் இப்ப அழுதுட்டு இருப்பாரு. கரெக்டா சொன்னேன். என்னடி வந்துட்டாரு? ஐயா ஆமா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எடி அவர் வாய்ஸ பத்தியா? அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் நான் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறேன். என்னது? ஐயோ போச்சு, நம்ம எப்படி டெஸ்ட் எழுதணும்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் டெஸ்ட் வச்சார்ல, அதுதான்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எழுதுனதை ஏன்டி இப்போ தராரு? நம்ம கதை முடிஞ்சது போ. அவரு அழுது முடிச்சாச்சு, இனி நான் தான் அழ போறேன்னு நினைக்கிறேன். ஏன்டி ஒழுங்கா எழுதலையா? அட நீ வேற, மேத்ஸ் எக்ஸாம் நான் என்னைக்கு நல்லா எழுதிருக்கேன். சரி வீடு, பாத்துக்கலாம். ஏடி இப்ப என்னடி பண்றது? டெஸ்ட் பேப்பர்ல நான் ஒண்ணுமே எழுதலடி. விடுடி, பாத்துக்கலாம். நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க? எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. உள்ளுக்குள்ள பயமா இருக்குடி, கை கால்லாம் நடுங்குது. எனக்கு லைட்
ரிங்கி வந்து உன் பேப்பர் வாங்கிக்கோ. வரேன் சார். இந்தா உன் பேப்பர். அடுத்து ஜானிஸ் வா. வெரி குட், ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்க. எடி பாருடி, ஜானிஸ் ஃபுல் மார்க்கா? ஆமாடி, அவ எடுக்க வேண்டியவாதான். நம்மளுக்கு என்ன மார்க் வருமோன்னு தெரியலையே. அதெல்லாம் வரும். அடுத்து பிங்கி வா. பயப்படாம போயிட்டு வாடி. இத நினைச்சு அழுதுறாதே. அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம். வெரி குட் பிங்கி, நீயும் நல்லா பண்ணிருக்க. எது நல்லா பண்ணிருக்காளா? என்கிட்ட ஒழுங்கா எழுதலன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நம்ம ஒண்ணுமே கேட்காம இருப்போம். வாரா கேஷுவலா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்போம். அடுத்து சுபினேஷ் வா. என்னடா எழுதி வச்சிருக்க? எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா? ஐயோ தெரிய மாட்டேங்குதே. அடுத்து தீப்தி வா. ஐயோ வரேன் சார். போச்சு, இன்னைக்கு நம்ம தான் அழ போறோம். கொல்ல போறாரு. நீயே உன் மார்க் பாரு. 30க்கு 100ஆ? அது 100க்கு 30. ச்சே, வீட்ல போய் எப்படிதான் காட்ட போறேனோ. தீப்தி எத்தனை மார்க்கடி? ஏன் சார் பக்கத்து கிளாஸுக்கு கேக்குற மாதிரி சொல்லும்போது கேட்கலையோ? ஒண்ணும் இல்லடி, ஃபீல் பண்ணாத. அடுத்த டெஸ்ட்ல பாத்துக்கலாம். தெரியும். இவா என்ன மார்க்கா இருக்கும்? பிங்கி, சொல்லுடி. நீ எவ்வளவு மார்க்கு? 96டி. அட பாவி, 96ஆ? 96 மாத்தி போட்ட கூட ஏன் மார்க் வராதே? எவ்வளவு மார்க்கு? நீ எவ்வளோ? நான் கம்மிதான்டி, 40. சரி, அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணு. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். எம்மாடி, கொஞ்சம் விட்ட மாட்டி இருப்பேன். நம்ம தான் மார்க் ரொம்ப கம்மி போல. யாரெல்லாம் 50க்கு கீழே எடுத்திருக்கீங்களோ நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. கதை முடிஞ்சு. சரி, நாளைக்கு பார்க்கலாம். Thank you சார். ஏடி தீப்தி. எவாடி என்ன கூப்பிட்டா? ஏடி இங்க பாரு. நீயா? என்ன சொல்லு. நம்ம வெளியில எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு போவோமா? நானும் வரேன். அவளை கூட்டிட்டு போ, நான் வரல. ஏன்டி, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம். சரி பிங்கி, நம்ம போவோமா? இரு, தீப்தியும் வருவா. தீப்தி வா, நமக்கு ரிங்கி வாங்கி தருவா. என்னது, நான் வாங்கி தருவேனா? என்னால முடியாது. அப்ப ஏதோ வாங்கி தரவ மாதிரி கூப்பிடுற. நீங்க வாங்கி தந்தா சாப்பிடுவேன். இப்படிதான் ரிங்கி சில பேர் நான் படிக்கவே இல்ல, எனக்கு எத்தனை மார்க் வரும்னு தெரியல, பயமா இருக்கு, அரைகுறையா தான் படிச்சேன், இப்ப படிச்சது ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அவள் தான் அதிக மார்க் வாங்கிட்டு போறாள். யாரடி சொல்ற? இந்த ஜானிஸ சொன்னேன்டி. நான் ஒண்ணு சொன்னேன்னு நினைச்சிட்டியோ? இல்லடி, சும்மா கேட்டேன். குச்சமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது போல. இது என்னடி திருக்குறளா? இவா வேற. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அவளுக்கு என்னாச்சு? அதான் எனக்கும் தெரியல. வீட்டுக்கு போனா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. சரி, அங்க போய் பாத்துக்கலாம். அம்மா, நான் வந்துட்டேன். முதல்ல பேக் எடுத்துட்டு பெட்ரூம்ல வச்சிருவோம். எங்க வைக்கலாம்? அதுக்கு பின்னாடி வச்சிருவோம். மூஞ்சி நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுப்போம், அப்பதான் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அம்மா, நான் வந்துட்டேன். எம்மா, என்ன காணோம்? சரியில உட்கார்ந்திருப்போம். அம்மா, நான் வந்துட்டேன். வந்துட்டானா? ஏன் இன்னைக்கு இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. 2 பேரும் வந்துட்டீங்களா? எங்கம்மா போனீங்க? அது இந்த பக்கத்து வீட்டாக்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்டாங்களா, அதான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். உங்ககிட்டயே கேட்டாங்க? சரி, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். சரிம்மா. தீப்தி, என்னாச்சு? ரொம்ப சோகமா இருக்க போல. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. சரி. கொஞ்சம் விட்டா நம்ம மூஞ்சி காட்டி கொடுத்துரும் போல. சரி, நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுப்போம். பிரவீன், என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீயே இழிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாம் மறைக்கிறதுக்கு தான். என்னது, புரியல. இல்ல ஒண்ணும் இல்ல. அண்ணா பாரு, அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. மக்களே, இந்தாங்க. என்னதுமோ இது? கொண்டக்கடலை வச்சிருக்கேன். கொண்டக்கடலையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சாப்பிடுங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு தீப்தி சரியில்லையே. ஆமா, தீப்தி ஏதாச்சும் எக்ஸாம் பேப்பர் தந்தாங்களா? என்ன கரெக்ட்டா கேக்குறாங்க? இல்லம்மா, அப்படி எதுவும் தரல. எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது, இன்னுமா பேப்பர் தராம இருக்காங்க? ஆமாமோ, என்ன ஸ்கூல்னே தெரியல. நாளைக்கு உங்க டீச்சரை பத்தி பேசணும். என்னது, பேசணுமா? அதெல்லாம் வேண்டாமோ, நான் பாத்துக்கிறேன். சரி 2 பேரும் சாப்பிடுங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். எப்பாடா, நீ ஏதோ பண்ற, ஆனா என்னதான் புரியல. ஆமாடா, நான் ஏதோ பண்றேன் தான். நீ இருந்து கண்டுபிடி. வந்துட்டான். மக்களே, அப்பா இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படியே? என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ஏதோ பெரிய லீவு கிடைக்குதாம், அந்த நேரத்துல ஊருக்கு வரதா சொன்னாங்க. ஐ ஜாலி. எம்மோ, அப்பா ஏதாச்சும் போட்டோ ஃப்ரேம் பத்தி சொன்னாங்களா? போட்டோ ஃப்ரேமா? அப்படி ஒண்ணும் சொல்லலையே. ஆமா, என்ன போட்டோ ஃப்ரேம்? அதானே. அதுவா, அப்பா கடைசியா வந்திருக்கும் போது அந்த பூங்கால என்ன ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல, அத நான் அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேமா
ஓகே, பியூட்டி எங்க இருக்கு? அது வந்தப்புறம் பாருடா, உன் வயிறு எரிஞ்சு கரிஞ்சிரும். அத பாத்தியா என் வயிறு எரியணும்? நீதான் ஒரு பொறாம பிடிச்சவனாச்சே. உன்னை விட நான் அழகா இருக்கும்போது நான் ஏன் பொறாமப்படணும்? ஐயே, இங்க பாருடா, உன்னை யாருடா அழகுன்னு சொன்னா? எல்லாம் ஒரு நினைப்புதான். உன் மூஞ்சி விட என் மூஞ்சி பரவாயில்ல, ஓகேவா? யாரு சொன்னா? உன் மூஞ்சி சட்டி பானைக்குள்ள இருந்து எடுத்த கறி துணி மாதிரி இருக்கு. உன் மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குதா? ஏன் மூஞ்சி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இப்ப மட்டும் நான் வெளிய போய் நின்னேன் வையி, எல்லாரும் நாய் மாதிரி பின்னாடியே வருவாங்க. மனசுக்குள்ள பெரிய எலிசபெத் ராணி நினைப்போ. சேச்சே, அந்த கிழவி மாதிரிலாம் இல்ல. அந்த படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, இப்ப இதுக்கு அவங்க பேரை கெடுக்கிற? அவங்கள விட நான் அழகுன்னு சொல்ல வரேன்டா. ஐயோ, முடியல. என்ன முடியல? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, சரியா? ஆமா, இவன் பெரிய மன்மதராசா. இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசுற? நீ தானே ஸ்டார்ட் பண்ண. யாரு, நானா? ஆமாடா. சரி, நீங்க சண்டை போட்டது போதும். மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. சரிமோ, கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? அம்மா சொன்னது காதுல விழலையா? நீ கிளம்பு. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஓவரா பேசிட்டு இருந்தா மண்டையை உடைச்சிருவேன். அப்ப நான் மட்டும் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? என் முடி. வலிக்குது. ஏன் முடிய விடு. அப்ப நீ என் முடிய விடு. வலிக்குது. எனக்கு மட்டும் இனிக்கவா செய்து. என்ன பண்றீங்க? எம்மா, பிரவீன் என் முடிய பிடிச்சு வச்சிருக்கான். இல்லம்மா, தீப்தி தான் முதல்ல முடிய பிடிச்சா. இப்போ ரெண்டு பேரும் விட போறீங்களா இல்லையா? ஓவரா போயிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. பிரவீன், கேட்டியா? சாப்பாடு கிடையாதா? இப்போ என்ன பண்றது? நைட்டு தான் நம்ம வீட்ல சாப்பாடு கொஞ்சம் வாயில வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால விட்டுருவோமா? இன்னொரு நாள் சண்டையை வச்சுப்போம். சரி, அப்ப நீ விடு. ஏன் நீ விட மாட்டியோ? சரி, சேர்ந்து விடலாம். இப்போ விட போறீங்களா இல்லையா? சரி வா, 1 2 3. அப்பாடா, எம்மா சாப்பாடு தாங்க. கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்து சாப்பிடுங்க. அட என்ன போயிட்டாங்க? நான் போய் சாப்பிட போறேன்பா, ரொம்ப பசிக்குது. தீப்தி பேக் எங்க? அவ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அம்மா எக்ஸாம் பேப்பர் கேட்கும்போது அவ ஏதோ உளறிட்டு இருந்தா. இன்னொன்னு, அவ ஸ்கூல் முடிச்சு வந்ததும் பேக தூக்கி வீசுவா. இன்னைக்கு அவ பேக காணுமே. கீழையும் இல்ல. பிரவீன், ஐயோ, வந்துட்டா. இங்க என்ன பண்ற? உன்னை தேடிதான் வந்தேன். என்ன தேடுனியா? எனக்கு தெரியாம என் ரூமுக்கு வர வேலைய வச்சுக்காத. ஃபர்ஸ்ட் போ இந்த இடத்தை விட்டு. போறேன். இவ பெரிய ஆளு. போயிட்டான். ஏன் பேக் அங்க பத்திரமா தானே இருக்கு? சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு வருவோம். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? டிவியை பாக்குறது பாரு. கொஞ்சம் விட்டு டிவிக்கு உள்ள போய் பாப்பான் போல. சரி, நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். நான் இங்க எடுத்து வச்ச சாப்பாடு பிளேட் எங்க? இங்க தானே இருந்துச்சு. எல்லாம் அந்த குரங்கு பண்ண வேலையா தான் இருக்கும். போய் கேப்போம். பிரவீன், சொல்லு. இங்க பாரு, ஒரு நிமிஷம். நீ சொல்லு, கேக்குது. ஏன் சாப்பாடு நீயே எடுத்தா? உன் சாப்பாடா? ஆமா, கிச்சன்ல எனக்கு போட்டு வச்சிருந்தேன், அதையே எடுத்தா? அத நீயா போட்டு வச்சிருந்தா? நான் அம்மா போட்டு வச்சிருந்தாங்கன்னு நினைச்சு எடுத்தேன். மரியாதையா இப்ப போய் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வா. அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ. திமிர பாரு. ஒண்ணு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஏன் அம்மா அப்பா இவனை பெத்தாங்கன்னு தெரியல. தண்ட செலவு. சரி, பசிக்குது, நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஆமா, பிரவீன் என்ன பண்றான்? ஒருவேளை என் பேக் செக் பண்ணிடுவானோ? எக்ஸாம் பேப்பர்ல வேற 30க்கு 100 எடுத்து வச்சிருக்கேனே. ச்சே, 100க்கு 30 எடுத்துர்க்கேனே. எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ள மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போய் பிரவீன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். எம்மா, ஐயோ போச்சு, கண்டுபிடிச்சிருப்பான். போய் பாப்போம். எம்மா. சொல்லு பிரவீன். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ? தீப்தி என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா? போச்சு, அதுதான் சொல்ல போறான். என்ன தீப்தி, சொல்லட்டா? சொல்லாதடா. அப்போ நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? நான் ஏன் பண்ணணும்? எம்மா, இரு பண்ணுறேன். நிஜமா? என்னாச்சு பிரவீன், ஏதோ சொல்லணும்னு வந்த? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சாவடிக்க போறான். ரெண்டு பேரும் சீக்கிரம் தூங்குங்க, சரியா? என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் சொல்லு, பண்ணிட்டு தூங்க போணும்.
எதுக்குமா? மழை வரும்னு விட்டுருக்காங்க. ஐ ஜாலி. நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. எப்படி பேப்பர்ல சைன் போடலாம்? எப்ப போடலாம்? நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. இவன் வேற. நாளைக்கு லீவு. எது லீவா? ஆமா. லீவு உங்க அப்பா குடுக்குறாரு. நம்பலனா நீயே போய் டிவிய பாரு. ஐயோ லீவு வேண்டாம். மக்களே, நீ என்ன தூங்கலையா? அம்மா நாளைக்கு லீவா? ஆமா, பிரவீன் உன்கிட்ட சொல்லலையா? நாளைக்கு ஏன் லீவு? வெளியில போய் பாரு, மழை அடிச்சு ஊத்துது. ஏன் நேரத்துக்கு தான் எல்லாம் வரும். மக்களே, என்ன ஜாலி போல. ஆமா ஆமா. பாத்தியா? அதேதான் நானும் சொன்னேன். சரி தள்ளு, நான் படுக்கணும். எங்க வாரா? தூங்க போறேன், எலும்பு. இன்னைக்கு நான் தான் இங்க படுப்பேன். என்னது? அது ஏன் பெட்? இன்னைக்கு இது ஏன் பெட். அதெல்லாம் முடியாது. சரி, அம்மா கிட்ட போயிட்டு வரேன். ஆ ஆ. என்னது? டேய் இரு இரு. கூப்பிட்டியா? ஆ ஆ. பிரவீன் சும்மா தானே சொல்றேன். இல்லையே, நான் இங்க தான் படுப்பேன். குரங்கு மூஞ்சி. ஏதாச்சும் சொன்னியா? நீ மட்டும் சுகமா படுத்திருக்க, நான் எங்க போய் படுக்கிறது? நீ இங்க தரையில படு, இல்லனா திண்ணையில போய் படு. அப்படி முடியலனா வெளியில தெருவுல போய் படு. எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறியா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணும் வீட்டு நாய் இல்ல. கொஞ்சம் வெளியில போய் கத்துறியா? கத்துறேனா? சரி கீழே தூங்குவோம். எப்படியாச்சும் சமாளிச்சிட்டு சைன போட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த கவர்மெண்ட் விட்டு ஒரே லீவ்ல என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல. என் பேக்ல இருக்க எக்ஸாம் பேப்பரை எப்படியோ பிரவீன் பார்த்துட்டான். நாளைக்கு ஃபுல்லா இந்த பேப்பர் அம்மா கிட்ட காட்டாம எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. நாளைக்கு இவன் வேற என்னலாம் பண்ண போறானோ. சரி தூங்குவோம். தி நெக்ஸ்ட் மார்னிங். ஏடி தீப்தி, ஏன் கீழே படுத்திருக்க? தூக்கமா வருது. நல்ல காலையும் கையும் விரிச்சிட்டு தூங்குத பாரு. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தூங்குடி. அம்மா. இவன் எதுக்கு கூப்பிடுறான்? எம்மோ, காஃபி வேணும். அப்பாடா, நானும் ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சிட்டேன். ரெண்டு பேரும் எழும்பி வாங்க. ஏடா நம்மளுக்கு எதுக்கு லீவ் விட்டாங்க? மழை பெய்யுதுன்னு. வெளியில மழை பெஞ்சு இப்ப பனி பொழியுது போல. ஒரே பனி மூட்டமா இருக்கு. அட லூசு, அது பனிமூட்டம் இல்ல. மழை பெய்யறதுக்கு முன்னாடி இப்படிதான் மேகம் ஒண்ணு சேர்ந்துருக்கும். இல்லடா, அது பனி மூட்டம் தான். ஐயோ, காஃபி ரெடி ஆயிட்டு ரெண்டு பேரும் வாங்க. இதோ வரேம்மா. ஐயோ அம்மா, தரையில படுத்தனால ஒரே முதுகு வலி. ஒழுங்கா நிக்க கூட முடியல. வெளியில ஒரு சொட்டு மழை பெய்யல. என்னத்துக்கு லீவு விட்டான்னு தெரியல. எப்பலாம் மழை அடிச்சு ஊத்துதோ அந்த நேரத்துல லீவு தராம இந்த மாதிரி நேரத்துல லீவு தரான். இப்ப இந்த லீவை யாரு கேட்டா? ஐயோ, இந்த குறுக்கு வலி வேற. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். தீப்தி, சீக்கிரம் வா. இவங்களுக்கு எங்க ஏன் வலி புரிய போகுது? அம்மா கூப்பிட்டாங்க, காது கேட்கலையா? இருடா, எந்திக்க முடியல. நான் உன்னை எந்திக்க வைக்கவா? எம்மோ, தீப்தி என்ன பண்ணா தெரியுமா? டேய் டேய் இருடா. இப்போ எப்படி நேரா நிக்கிற? ஐயா ஆமா. ஏன்டா என்ன அடிக்கடி பயமுறுத்துற? ஏன் நெஞ்சே நின்னுரும் போல. ரெண்டு பேரும் எங்க போனீங்க? வரேமோ. இந்த பிள்ளைகளுக்கு ஒருக்கா சொன்ன காதுல ஏறாது போல. காப்பி அந்த ஆள ஆறி போகுது. ஐயோ இவங்க வேற ஏதோ அந்த காப்பியை செஞ்சு வச்சுக்கிட்டு காப்பியை குடிக்கிறது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் காப்பிக்கு என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க? அவங்க செஞ்ச காப்பியை நாக்குல வைக்கிறதே பெருசு. இதுல 1008 கத்து வேற. சரி போயிருவோம், இல்லனா அதுக்கும் கத்திட்டு இருப்பாங்க. உங்க அக்கா எங்க? அவ எங்க போனான்னு தெரியலமோ. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சொல்லு பேச்சு கேக்குறாளான்னு பாரு. கேட்டுட்டு தான் இருக்கேன். வந்துட்டேன். இந்தா காப்பி எடுத்து குடி. கொஞ்சம் எடுத்துதாங்களா? வந்து எடு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு கோச்சிட்டு போறாங்க. சரி இவங்கள அப்புறம் பாத்துப்போம். காலையிலே அம்மா கிட்ட ஏச்சு வாங்குனியா? யாருடா ஏச்சு வாங்குனா? அதான் நாங்க பார்த்தோமே. ஓ அதுதான் ஏச்சா? நீ திருந்தவே மாட்ட. ரொம்ப புகழாதடா. ஐயோ மக்களே, பிரவீன் கொஞ்சம் கடையில போய் உளுந்த பருப்பு கடுகு வாங்கிட்டாயே. தீப்தி தானே எப்போ கடைக்கு போவா, அவளை அனுப்பி விடுங்க. நல்லா போவா. ஏன் தலையில என்ன இழுச்சு வயின்னு ஒட்டி இருக்கோ? எழுதலாம் வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது. மக்களே, தீப்தி அப்ப நீயாச்சும் போயிட்டு வாயே. என்னது, நானும் எல்லா வாட்டியும் போயிட்டு இருக்கேன். அவளை இன்னைக்கு அனுப்பி விடுங்க. அவன் சின்ன பையன்லாட்டி. சின்ன பிள்ளைனாலும் மூளைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த மூளையை வச்சுக்கிட்டு போக சொல்லுங்க. என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு கேட்டா அவனை கேட்க சொல்ற, ஒண்ணு கேட்டா அவளை கேட்க சொல்ற. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு சாப்பாடு உண்டு, இல்லனா எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கோங்க.
என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஆவுனா சாப்பாடு மேல கை வைக்கறாங்க. சரி டக்குனு போய் வாங்கிட்டு வா. நான் எதுக்கு போணும்? அம்மா உன்கிட்ட தானே முத சொன்னாங்க. அப்புறம் உன்கிட்ட சொல்லலையோ? எப்படியும் உன்கிட்ட தானே சொன்னாங்க முத. அதனால போயிட்டு வா. எனக்கு கடைக்கு போறதே பிடிக்காது. அப்புறம் நாங்க மட்டும் என்ன புடிச்சா போயிட்டு இருக்கோம்? ஆமா, நான் ஏன் இது யோசிக்கவே இல்ல. என்னத்த? நீ கடைக்கு போறியா இல்லனா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கவா? என்னத்த சொல்லி கொடுப்ப? அதான் நேத்து ஒண்ணு பண்ணியே. ஐயோ அவன் இந்த எக்ஸாம் பேப்பரை தான் சொல்றான். என்னது? இங்க பாரு பிரவீன், நம்ம எல்லாம் அக்கா தம்பி ஒன்னாதான் சேர்ந்து வளர்ந்தோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம், ஒன்னா விளையாடணும், எங்க போனாலும் ஒன்னாவே இருப்போமா? அப்படி இருக்க அக்காவையடா மாட்டி விடுற. நீ எனக்கு அக்காவே கிடையாது, போயிட்டு வா. நான் இன்னும் காப்பி வேற குடிக்கல. அது எனக்கு கவலை இல்ல. நீ தான் குடிச்சிட்டல்ல, போக வேண்டியதானே? முடியாது. என்ன போயிட்டான்? இவன் மனசு கல்லு மட்டும் இல்ல, நல்லா துருபிடிச்சு போய் இருக்கும் போல. மனசாட்சியே இல்லாதவன். நீ இன்னும் கிளம்பலையா? யாரு கடைக்கு போறா? அம்மா தீப்தி தான் போறா. நானா? அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரி போயிட்டு வரேன். ஆவுனா அதையே சொல்லிட்டு இருக்கான். ஏடி நான் சட்டி எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் போய் கடுகு உளுந்து பருப்பு வாங்கிட்டு வா. அதை எதுக்கு ஏன்ட்ட சொல்றாங்க? ஏட்டி இப்ப எண்ணெய் ஊத்திட்டேன், காஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. இவங்களுக்கு ஒரு நாள் கடுகு இல்லாம சமைச்சா என்னவா? சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருவோம். இல்லனா அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள நம்மள போட்டு சுட்டு எடுத்துருவாங்க. ஏற்கனவே சுட்ட மாதிரி தான் இருக்கும், அது வேற விஷயம். ஏட்டி கடுகு வாங்கிட்டு வந்தியா? ஐயோ ஓடிடுவோம். என்ன அவளை இன்னும் காணும்? இன்னைக்கு அவளை என்னலாம் பண்ணலாம்? ஹோம்வொர்க் பண்ணி கேப்போமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அவளே ஹோம்வொர்க் பண்ண மாட்டா. இன்னொன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பில்ல. வேற என்ன பண்ணலாம்? அண்ணா வந்துட்டா. எப்பா முடியல. என்ன தீப்தி வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாடா. சரி ரொம்ப பசிக்குது, போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. என்னது? பசிக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். உன் கை காலுக்கு என்னாச்சு? இதோ இன்னும் இருக்குதே. இருக்குல, போய் எடு. என்ன தீப்தி மறந்துட்டியா? இவனுக்கு தெரிஞ்சது பெரிய தப்பாலாம் போயிச்சு. இவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு பேசாம அம்மாட்டே உண்மையே சொல்லிரலாம் போல. ஆனா சொன்னேன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரி விடு, நானே எடுத்துட்டு வரேன். இரு இரு, நானே போறேன். அப்படியா? அப்போ சரி. எல்லாம் என் தலையெழுத்து. இந்தா உனக்கு எனக்கு சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன முருங்கைக்காயை காணோம்? பிரவீன் இங்க முன்னாடி இருக்க, இங்க வா. கொஞ்சம் ஓவரா தான் போறான். வரும்போது மறக்காம தண்ணியும் கொண்டு வா. கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா போறான். என்ன காணோம்? டேய் பிரவீன் எங்கடா இருக்க? இங்க பெட்ரூம்ல இருக்கேன். இவனுக்கு என்ன மண்டையில மரம் கலந்துட்டு போல. இங்கேயும் காணோம். டேய் பிரவீன் மரியாதையா எங்க இருக்கன்னு சொல்லிடு. இல்லனா இதை இங்கேயே இப்படி போட்டுட்டு போயிடுவேன். இப்போ எதுக்கு கோவப்படுற? கிச்சனுக்கு வா. அங்கெல்லாம் வர முடியாது, வந்து வாங்கிட்டு போ. எம்மா. சொல்லு மக்களே. இரு வந்து தொலைறேன். எம்மா பிரவீன் எங்க? இவ்வளவு நேரம் இங்க தான் மக்களே நின்னுட்டு இருந்தான். பிரவீன் எங்க இருக்க? எம்மா நான் டைனிங் ரூம்ல இருக்கேன். ஃபாஸ்டா ஓடி போய் பாப்போம். என்ன இங்கேயும் காணோம்? இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க உனக்கு டைனிங் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதா? டைனிங் ரூம் போனா அங்கேயே நீ இருக்க மாட்டே. அதான் மிச்சம் இருக்குது இந்த ஒரே ரூம் தான். எப்படியும் நீ இங்க தான் வருவேன்னு நினைச்சு வந்தேன், ஆனா இல்ல. சிரிக்காத மூடு. நான் இங்க தான் இருப்பேன், நீ வேணா வந்து சாப்பிடு. நீ வரலன்னா நான் சாப்பிட போறேன். உண்மையில நான் இங்க தான் இருக்கேன், வா. வர முடியாதுடா. நீ இப்ப கக்கூஸ்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் வர மாட்டேன். தீப்தி உண்மையாதான் சொல்றேன், வா. உனக்கு வேணும்னா இங்க வந்து சாப்பிடு. என்ன நம்ப மாட்டேங்கிறா? நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். எப்பா என்ன டேஸ்டா இருக்கு. சாப்பிட்ட மாதிரியே இல்ல, ஆனா காலி ஆயிடுச்சு. மிச்சம் ஒரு 4 துண்டு தான் இருக்கு. இத சாப்பிடலாமா எப்படி? பிரவீன் பார்த்தா என்ன பண்ண போறானே தெரியல. அதுக்குள்ள காலி பண்ணிட்டியா? எனக்குள்ளது எதுக்கு நீ சாப்பிட்ட? என்ன பிரவீன், நான் உன் அக்கா தானே. நான் சாப்பிட்டா என்ன, நீ சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு இப்ப புதுசு வாங்கிதா. புதுசுக்கு நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே வேணும். என்ன பிரவீன் இப்படி கேக்குற? சரி என்ன விடு, நான் தான் சாப்பிட்டேன். ஆனா கொஞ்சம் அம்மா அப்பாவை யோசித்து பாரு, பாவம். அவங்க கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வைக்காங்க. நீ அதுல இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போய் வாங்குறேன்னு சொல்ற பாரு. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டவங்க பிரவீன். நம்ம அப்பா வெளிநாட்டுல என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரோ, அப்படி கஷ்டப்பட்டு வாங்குற காசுல போய் நீ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கணும்னு சொல்ற பத்தியா? அத நினைக்கதான் கஷ்டமா இருக்கு பிரவீன். நீயே கொஞ்சம் யோசித்து பாரு. அதுக்கு நம்ம
அப்படியா? ஆமா ஆமா, யார்கிட்ட இத பத்தி கேட்றாதானே? அம்மாக்கு தெரிஞ்சா அப்புறம் வருத்தப்படுவாங்க. சரி. இந்த பையனை ஏமாத்துறது இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நினைக்கல. இன்னைக்கு நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். ஐயோ, நம்ம எக்ஸாம் பேப்பருக்கு என்ன சைன் போடலையே. முதல்ல அந்த வேலையை போய் பாப்போம். ஒளிச்சு போய் அம்மாக்கு தெரியாம அந்த எக்ஸாம் பேப்பர்ல சைன் போட்டுருவோம். யாரும் பார்க்கல, எடுத்துட்டு ஓடிடுவோம். ஏடி தீப்தி, இந்த பிள்ளை எங்க போறானே தெரிய மாட்டேங்கி. தீப்தி இங்க வா. என்னாச்சுமா? உங்க அக்காவை எங்க? இவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாமோ, அப்பயும் இப்ப கூப்பிட்ட வர மாட்டிக்கா? ஏன் தீப்தி, கூப்பிட்டா ஒரு மரியாதை இல்ல? எம்மா அவ வந்துட்டா. எங்க? ஏடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? மரியாதைமா? இந்த மரியாதையை யார் கேட்டா? என்னமோ நான் மரியாதை கொடுத்தாலும் திட்டுறீங்க, கொடுக்கட்டாலும் திட்டுறீங்க. நான் இப்ப என்னத்தை தான் செய்ய? உனக்கு நக்கல் கூடி போயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏடி எங்க போறா? வரேன் வரேன். ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல? வந்துட்டேன். ஏடி எங்க போனா? அது ஒண்ணு இல்லமோ, கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருந்தேனா, அதனால வந்துட்டு அதான் போயிட்டு வந்தேன். என்ன வந்துச்சு? உங்க ஆயா. பேசுனதெல்லாம் போதும், போய் சிக்கன் வாங்கிட்டு வா. சிக்கனா? எதுக்குமா? சரி வேண்டானா விடு. இல்ல இல்ல, அப்படி இல்ல. வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையே நம்ம சிக்கன் எடுக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன புதுசான்னு கேட்டேன். அதுவாடி, சிக்கன்ல நிறைய புரோட்டீன் இருக்குதா. பக்கத்து வீட்டு சுமதி அக்கா தான் சொன்னாங்க. அதான பார்த்தேன். பக்கத்து வீட்ல செஞ்சா உடனே நம்ம வீட்ல செஞ்சிரணும். சரி வேண்டானா விடு. இல்ல இல்ல, வாங்கலாம். சரி டக்குன்னு போயிட்டு வா. சரி, அதை விடுங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்காம்ல, அவங்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவன் சின்ன பையன்லாட்டி. சின்ன பையனாலும் அவனுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுட்டு போக சொல்லுங்க. ஓ எம்மா, தீப்தி என்ன தெரியுமா பண்ணா? உடனே வந்துருவான். அவ உங்களுக்கு தெரியாம. சரி சரி, நானே போயிட்டு வரேன். எப்படியோ நான் சொல்லதான் போறேன். எம்மா தீப்தி இருக்கால்ல, டேய் வேணாம்டா, சொல்லாதடா. அவ உங்களுக்கு தெரியாம. ஐயோ போச்சு, சொல்ல போறான். தீப்தி இருக்கால்ல, உங்களுக்கு தெரியாம பஸ்ல இருந்து காசு எடுத்தா. பஸ்ல இருந்து காசு எடுத்தேனா? ஐயா அப்பா இதையே சொல்றான். நான் இது எக்ஸாம் பேப்பர் போட்டு கொடுக்கறான்னு நினைச்சேன். தீப்தி அப்படியா? அப்போ அவன் அதை கண்டுபிடிக்கலையா? இத நினைச்சா இவ்வளவு நேரம் இவனுக்கு பயந்துட்டு இருந்தேன். ஏடி ஒன்னதான் கேக்கேன். என்னது புரியல? காதுல இருந்து கையிட அப்பதான் கேக்கும். நீயா காசு எடுத்த பர்ஸ்ல இருந்து? ஆமாமோ, என்ன மன்னிச்சிருங்கமோ. மன்னிப்பெல்லாம் உனக்கு கிடையாது. அப்ப நான் என்னதான் பண்ணணுமோ? போய் சிக்கன் வாங்கிட்டு வா. சிக்கன் வாங்கிட்டு வந்தா மன்னிச்சிருவீங்களாமோ? உனக்கு ஓவர் பேச்சு. என்னமோ, மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, என்ன பண்ண மன்னிப்பீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இனி இந்த பழக்கத்தை வச்சுக்காத. சரிமோ. ஓ போய் சிக்கன் வாங்கிட்டு வா. டேய் முள்ளுபாண்டி, இதெல்லாம் ஒன்னாலதான். எப்படி உன்னை மாட்டி விட்டேனா? ஐயோ ஐயோ, சிரிப்பா பாரு, கழுதை கிடைக்கிற மாதிரி இருக்கு. எம்மா, காசு எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இந்த வீட்ல எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு. கடைக்கு என்ன பேக் எடுத்துட்டு போலாம்? கொஞ்சம் மாடலா எடுத்துட்டு போவோம். என்கிட்ட ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு போவோம். யாரும் கடைக்கு இந்த மாதிரி பேக் எடுத்துட்டே போயிருக்க மாட்டாங்க, அதுவும் சிக்கன் வாங்குறதுக்கு. டடா, இதுதான் அந்த பேக். ரொம்ப நாளா எங்கேயாச்சும் கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு வீட்ல என்ன விருந்துன்னு தெரியல. சிக்கன்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன மக்களே, சிக்கன் வாங்குறதுக்கு ஏன் இந்த கெட்டப்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, வெயில் ரொம்ப அடிக்குதா, அதான் தலைக்கு தொப்பி போட்டிருக்கேன். அப்புறம் கையில இந்த பை, வீடு ஃபுல்லா தேடி பார்த்து ஒரு பை காணோம். அதான் இந்த பை எடுத்துட்டு வந்தேன். நீங்க என்ன அசிங்கமா பாக்குறீங்கன்னு புரியுது. சரி, இருந்தாலும் போவோம். இங்க நம்மள யாரு பார்க்க போறா? ஐயோ என்னாச்சு உனக்கு? எங்க அம்மாவை காணோம். அம்மாவை தொலைச்சிட்டியா? வணக்கம் வணக்கம். அட, என்னாச்சு உனக்கு? இந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டானா? அப்படியா? நியூஸ்ல போடுங்க, கண்டுபிடிச்சு தருவாங்க. நம்மளுக்கு இங்க 1008 வேலை இருக்கு. என்ன, நம்ம ஊர்ல ஒரு கடையும் காணோம்? அண்ணா ஒரு கடை இருக்கு. ஐயா சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, உங்க கடையில நான்வெஜ் கிடைக்குமா? இல்லம்மா, இங்க நான்வெஜ் எல்லாம் கிடையாது. என்னது இல்லையா? சரி, 2 முட்டை கிடைக்குமா? இல்லம்மா, அதுவும் கிடைக்காது. என்ன, அதுவும் இல்லையா? சரி, அப்ப உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? எங்க கிட்ட காய்கறி தான் இருக்கு. சரி, அப்ப கொஞ்சம் மஷ்ரூம் தாங்க. என்ன முழிக்கிறாரு? காளான் காளான். காளான்லாம் இங்க இல்லம்மா. என்ன, எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கறாரு. பூட்டு இருக்கா? பூட்டு போட்டு தொங்க விடுங்க. தெரியாம இந்த கடைக்கு வந்துட்டேன். அட, யாருப்பா இவரு? சிக்கன் கடைனா அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? சிக்கனாலேயே கடையை நிரப்பி வச்சிருக்காரு. ஐயா,
என்னம்மா வேணும் உனக்கு? யாருடா இவரு? பார்த்தா தெரியல, சிக்கன் வாங்க வந்திருக்கேன். சரி, எவ்வளவு கிலோ வேணும்? அது எதுக்கு உங்களுக்கு? நான் தான் வந்தேன், நான் வாங்கிட்டு போறேன், அப்புறமா நீங்க வாங்கிக்கோங்க. இல்லம்மா, இது என் கடை. உங்க கடையா இருந்தா நீங்க எப்பனாலும் வாங்கிக்கலாமா? எனக்கு தெரியாது, நான் தான் வாங்குவேன். ஐயா! சொல்லுமா. ஐயோ, இவரு வேற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை கூப்பிடல. நாதாம்மா இந்த கடையோட ஓனரு. ஓ, இந்த கடையை வச்சிருக்கதே நீங்க தானா? ஆமாமா. அப்ப அப்படி சொல்ல வேண்டியதானே. வாங்க வாங்க, வந்து நல்ல சிக்கன் எடுத்தாங்க. சரிம்மா, எத்தனை கிலோ வேணும்? எத்தனை கிலோ வாங்கலாம்? அம்மா 1/2 கிலோ தான் வாங்க சொன்னாங்க. ஆனா அது பத்தாதே. எப்படியோ நான் 1 கிலோ, பிரவீன் 1 கிலோ, அவங்களுக்கு வேணா 1/2 கிலோ வாங்கிட்டு போவோம். ஐயா, ஒரு 2.5 கிலோ தாங்க. தரேன். சீக்கிரம் சீக்கிரம். இவரு தரத பார்க்க நைட் ஆயிரும் போல. சிக்கன் கடையை வச்சுக்கிட்டு ஒரு சுறுசுறுப்பே இல்லாம இருக்காரு. ஐயா, பார்த்து கையையே வெட்டிட்டு போயிடாதீங்க. இந்த கோழியை வெட்டுட்டாமா? ஏது அந்த கோழியா? அத பார்க்க பிரவீன் மாதிரில இருக்கு, சூம்பி போய். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நல்ல தழுக்கு முழுக்குன்னு இருக்க கோழி எடுத்து விட்டுங்க. அப்படின்னா எந்த கோழிமா? தழுக்கு முழுக்குன்னு நல்லா உங்க மாதிரி தான். சரி, இதுல இருக்க ஏதாவது கோழி பார்த்து சொல்லு, அதை வெட்டி தாரேன். எல்லாம் ஒல்லி குச்சி மாதிரில இருக்கு. சரி, அந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை வெட்டுங்க. அதுதான் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. எதுமா? இதுவா? அட அது இல்ல, அண்ணா இருக்கு பாருங்க. இதுவா? அட இல்ல, அது பக்கத்துல. இது பக்கத்துலனா அந்த சைடு. இதுவா? அதான் டக்குன்னு அதை பேக் பண்ணிட்டாங்க. இந்தாமா. இந்த பேக்ல வச்சு விடுங்க. என்னம்மா இந்த பேக்க கொண்டு வந்திருக்க? அப்போ உங்ககிட்ட ஏதாவது பேக் இருந்தா தாங்க. இல்லம்மா, எங்க கிட்ட எந்த பேக்கும் இல்ல. அப்ப மூடிக்கிட்டு இதுல வைங்க. சரி, போயிட்டு வரேன். அடுத்த வாட்டி வா. என்னமா? கண்டிப்பா வர மாட்டேன். என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? 2.5 கிலோனா ரொம்ப வாங்கிட்டோமோ? எம்மா, நம்ம இருக்கிற கெட்டப்புக்கு இப்படி எல்லாம் மூஞ்சி வைக்க கூடாது. எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்கே. அநேகமா எல்லாரும் என்னதான் பாப்பாங்கன்னு நினைக்கேன். ஐயோ ஆமா, அவங்க என்னதான் பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கேனோ. இனி ஸ்கூலுக்கு இதே கெட்டப்ல போவோம். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். இரு, அழாதே. அட, நீங்க இன்னும் போகலையா? வரும்போது எந்த போஸ்ட்ல நின்னீங்களோ அதே போஸ்ட்ல நிக்கிறீங்களே. இப்பயே எனக்கு 1008 வேலை இருக்கு, அதனால போறேன். எம்மோட வந்துட்டேன். ஏன்டி இவ்வளவு நேரம்? தலையில என்ன தொப்பி வச்சிருக்கே? ஆமாமா, ஒரே வெயில். அதுக்கு தலையில ஏதாச்சும் துணி போட்டு போக வேண்டியதானே? கையில என்னது? சிக்கன் மா. ஏட்டி, இந்த பையிலேயே வாங்கிட்டு வந்த? ஏடி, இந்த பையை யூஸ் பண்ணவே முடியாது. சிக்கன் வாங்குறதுக்கு எந்த பையை எடுத்துட்டு போறேன்னு உனக்கு தெரியாதா? ஏமோ, சிக்கனுக்கு தனியா பை இருக்கா? ஏட்டி, உனக்கு என்ன தலைகளை குழம்பிருச்சா? இந்த மாதிரி தொப்பி பைய கொண்டு போயிருக்க? குடு. என்னடி இவ்வளவு வெயிட்டா இருக்கு? எத்தனை கிலோ சிக்கன் வாங்கின? எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு ஒரு 2.5 கிலோ